மக்களே, நான் குணா. இன்னைக்கு நம்ம இந்த பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு திடுக்கிடும் செய்தி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7,000 மாணவர்களுக்கு, அதாவது 7,000 இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் அந்த மாரி வேலை பார்க்குறவங்க அப்படி கூட கிடையாது. 7,000 மாணவ, மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எச்ஐவின்ற கொடிய தொற்று வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகி, பூதாகரமாகி இங்க வந்து ஒரு சர்ச்சையாயிருக்கு. எல்லாரும் இப்ப இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி வந்துட்டு இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவமா பார்க்கப்படுதுன்னா, ஏன்னா பரவி இருக்குது தெரிஞ்ச ஒரு வேலை பார்க்குறதோ, விவரம் தெரிஞ்ச ஒரு வைத்தியர்னா கூட பரவாயில்ல. இது வந்துட்டு சின்ன பசங்க அந்த மாரி படிச்சுட்டு இருக்கவங்க அந்த மாரி இருக்கும்போது, இது வந்து அதிகமா பரவக்கூடும். ஏன்னா, அதில வந்து இன்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். மக்கள் கூட வந்துட்டு அவங்க புழங்குறது, இந்த பொது இடங்கள்ல இது பண்றது அந்த மாரி இருக்கும்போது, இது இன்னும் அதிகரிக்க வந்துட்டு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்றதுனால இது ரொம்ப ஒரு அபாயகரமான கட்டம் அப்படின்ற மாரி இது பண்ணி, அரசாங்கமே பார்த்தீங்கன்னா, கல்லூரிகள் அந்த மாரி இதில பார்த்தீங்கன்னா, சோதனைகள் செய்றதுக்கு வந்துட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. அது மாரி தான் இப்ப வந்துட்டு தீவிரமா போயிட்டுருக்குன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு இந்த எண்ணிக்கை கம்மி, கூட இருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. இல்ல சில பேர் வந்து இத மறுக்கிறாங்க. இது வந்துட்டு பொய்யான தகவல். இது வந்துட்டு சும்மா பரப்பி விடுறாங்க அப்படின்ட்டு. எது உண்மைன்றது எது உண்மைன்றது தெளிவா தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இருந்துமே இப்படி இருந்தா நம்ம ஊருக்கு கெட்ட பேரு அப்படின்ட்டு அரசாங்கம் கூட அத உறுதிப்படுத்தாம இருக்கலாம். இல்ல அப்படி இல்லாம இருக்கிறது இப்ப அரசாங்கமே இத கூட பண்ணலாம் அப்படின்றாங்க. எப்படின்னா, இங்க வந்துட்டு இங்க இருக்க மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா, உள்ளூர் மக்கள விட வெளிய இருந்து வந்து வேலை பார்க்க வர்றவங்க, இந்த பேச்சுலர்ஸ் தான் அதிகம் அப்படின்றப்போ, இந்த மக்கள் தொகைய கட்டுப்படுத்தணும் அப்படின்றப்போ, வேலை பார்க்க வர்றவங்க படிக்கிறதுக்கு இங்க நெறைய பேர் வராங்க. கல்வி சிறப்பா இருக்கு, கிட்ட இருக்கு அப்படின்ட்டு இந்த கேரளாலேருந்து நெறைய பேர் இங்க தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னையோட உங்களுக்கு பெங்களூர் கிட்ட இருக்கும். வேலூர் அந்த மாரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிட்ட இருக்கிறதுனால, அங்க போறத விட இங்க வந்துருவோம்னு வராங்க. எல்லாம் ஒரே நாடுன்ற பெற்றோர்களும் இங்க வந்து விட்டு போயிறாங்க. அப்படின்றப்போ, அந்த மாரி மக்கள் தொகை அதிகமாவுது, சிட்டில டிராஃபிக் அதிகமாகுது, உள்ளூர்காரனுக்கே வீடு கிடைக்க மாட்டேங்குது, இவனுங்க வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறானுங்க, நல்லா காசு கொடுத்து வாடகையில் இருந்துட்டு போயிடுறானுங்க வீடு அப்படின்றதுனால அரசாங்கமே கூட இந்த கூட்ட நெரிசல், வாகன நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு, உள்ளூர்காரங்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலான்ற மாதிரியும் பேச்சு போகுது. இது எப்படி இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அதை பற்றி பேசிடுவோம். இது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், இந்த ஆணுரைகள் அந்த மாதிரி பயன்படுத்தாமல் வந்துட்டு உடல் உறவு கொள்றதுனால அது மூலியமா வந்துட்டு முதல் வகையில் அப்படிதான் பரவுது, அதிகமாக பரவுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த போதை கலாச்சாரம், இந்த மித்து, ஹெராயின் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வாரணம் ஆயிரம்ல சூர்யா பயன்படுத்துவார் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில், அதில் வர்ற மாதிரி ஊசியில் எடுத்து அந்த ஒரே ஊசியை 10 பேர் பயன்படுத்துறது. அதில் யாராவது ஒருத்தனுக்கு அந்த நோய் இருந்தாலும் அந்த ஊசியை அவன் பயன்படுத்தின பிறகு யார் யார் அந்த ஊசியை பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு பரவும். இந்த மாதிரி வந்துட்டு மருத்துவமனைகள்லையுமே இந்த மாதிரி பரவுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, சிரஞ்சு எடுத்து சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே சிரஞ்சு எடுத்து அடுத்த நோயாளிக்கு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக அனுமதிக்கவே கூடாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நோயாளிக்கும் பார்த்தீங்கன்னா புதுசு தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக கேள்வி கேளுங்க. மட்டும் இல்லாமல் ரத்தம் மூலியமாகவும் பரவும். எப்படின்னா, அந்த அருவி படம் பார்த்துருப்பீங்க, அந்த இளநீ வெட்டுறவருக்கு இருந்திருக்கும். அது அவரோட ரத்தம் தெரியாமல் அந்த இளநீல பட்டனால அதை இவங்க குடிக்கும்போது இவங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி ரத்தம் மூலியமாகவும் பரவும். மற்றபடி இந்த கை குலுக்குறதுனால, இந்த பாசமா வந்துட்டு முத்தம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பரவாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா அது ரத்தம் மூலியமா பரவுறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் அவங்க அப்படி இருக்கவங்க கூட வந்துட்டு பழகக்கூடாது அப்படின்ற ஒரு போக்கு போகிறதுனால, யோசிக்கிறதுனால இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு வலியுறுத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் பரவாது, நீங்க அப்படிலாம் மாதிரி ஒரு வேளை தாய்க்கு இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு கருவிலேயே அப்படியே போகும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த 3-4 வகையில தான் பரவும். இவங்களுக்குள்ள ஏன் இவ்வளோ அதிகமாக பரவி இருக்குன்னா, இவங்களுக்குன்னு இல்லை, மொத்தம் நம்ம இந்தியர்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம பாட புத்தகமே பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் அவனுக்கு கீழே அடிமையாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியுமோ அது மட்டும்தான் தெரியணுன்ற மாதிரி அவன் சொல்கிற வேலையை கேட்கறதுக்கு உருவாக்கப்பட்ட பாடமுறையை தான் இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். போலீஸ்லேயும் இந்த ஆர்டர்லேயும் அப்படி தான் வந்துச்சு. மேலே ஒரு வெள்ளைக்கார அதிகாரி என்ன சொல்கிறானோ அதை எந்த விருப்பு மறுப்பு எதுவுமே இல்லாமல் கேட்கணுன்றது கொண்டு வந்தது தான் ஆர்டர்லி. இப்போ இன்ன வரைய காவல்துறையிலையும் அதான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இங்கே வந்துட்டு கல்வி குறித்த கல்வி இருக்கணும். அதேமாதிரி நம்ம ஊர் கட்டடங்கள், இந்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வச்சு பழக்கியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இதனால தான் இந்த மாதிரி தப்புகள் எதுவும் நடக்கலை. இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. அந்த வெள்ளைக்காரன் வந்துட்டு போன பிறகு அப்படியே கலாச்சாரம் மாறுது. அதனால தான் இப்போ அந்த மாதிரி அவன் ஊரில் நடக்கிற மாதிரி சீர்கேடுகள் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை கட்டுப்படுத்தலாம்னா அங்கே இருக்க மாதிரி ஒழுக்கமே இல்லாமல், ஒரு கலாச்சாரமே இல்லாமல் கன்றாவியாக போய் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிக இந்த ஹெச்ஐவி பரவல் அதிகமாக இருக்க மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சொல்கிறாங்க. வடகிழக்கில் வந்துட்டு பெருகி பரவிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு இந்த மாதிரி சரியான இது இல்லை, நெறிமுறை இல்லை அப்படின்றப்போ அது கண்டமேனிக்கு பரவுது அப்படின்னு. அதுக்கு அடுத்து தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் முதலிடம் வகிக்குது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். எப்படி நான் வந்துட்டு பெங்களூர் வந்துட்டு என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் வரதுக்கு முன்னாடி, வந்து பார்த்தா பெங்களூர் வந்து ஒரு இன்னொரு டெல்லி மாதிரி தான் இருக்குது. தென்னிந்தியாவோட டெல்லி மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிக்சடாக இருக்காங்க.
அதுவும் வட இந்தியர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட பாதிக்கிட்டு அவங்க தான் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். வேலைக்காண்டி வந்தவங்க, இங்கே வந்து செட்டில் ஆனவங்க அப்படின்ட்டு அது ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால இப்போ இந்த ஊருக்கான ஒரு கலாச்சாரம் இருக்கும். நம்ம தென்னிந்தியர்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம், ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது எதையும் இங்கே வந்துட்டு பெருசாக வந்துட்டு போற்றி பாதுகாக்காம, இப்போ இந்த மாதிரி வெளியே இருந்து வந்த வட இந்தியர்கள் அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க இருக்கிறது வந்துட்டு அவங்க எப்படி வேணா இருக்கலாம், இது நம்ம ஊர் கிடையாது அப்படின்றப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பப்பு அது இதுன்னு கலாச்சாரம் வந்துட்டு இங்கே பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஸ்டர்னைஸ் ஆன மாதிரி இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரியில் எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இங்கே இருப்போம். இங்கே இந்த நம்ம மரபு, நம்ம மொழி, இனம் இதெல்லாம் தாண்டி அவங்க எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன், அது யாரும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது அவங்க மட்டும் பண்ணால் பரவாயில்ல, எல்லாருமே அதை பின்பற்றதுனால அந்த ஒரு ஒழுக்கக்கேடு அந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஆகுது. சமுதாயமே பார்த்தீங்கன்னா இருக்கவங்க பூரா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. இங்கே இருக்கவங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் பெரும்பான்மை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு ஒழுக்கம் இல்லாமல் வந்துட்டு எதை வேணா என்ன வேணா எப்படி வேணா பண்ணலான்றப்போ அது வந்துட்டு அந்த எண்ணிக்கை அதிகமாகும் போது தான் இது பிரச்சனை ஆகுது. அதனால தான் வந்துட்டு ஆரம்பத்திலே அரசாங்கம் இது வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இப்போ டிராஃபிக் சிக்னலில் ஒருத்தன் அதை மதிக்காமல் போகும்போதே நம்ம வந்துட்டு பிடிச்சி அவங்க ஃபைன் போடுறது இது பண்ணுறது காரணம் அதுதான். அது வந்து பெருகி பழகிடுச்சுன்னா விபத்துகள் அதிகமாயிரும். அதே மாதிரி இந்த மாதிரி இது பெருகி பழகிடுச்சுன்னா இந்த மாதிரி விபத்து மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாயிரும். அதனால தான் அதை வந்துட்டு இந்த கலாச்சாரம் பாரம்பரியத்தை வந்து நமக்குன்னு தனியாக இருக்குது, அதான் நம்ம பின்பற்றணும். இங்கே இருக்கீங்கன்னா இதை தான் பின்பற்றணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு அதான் சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி கலந்து ஒரு 10 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் 2 பேர் கன்னடிகா, 2 பேர் தமிழ், 2 பேர் மலையாளி, 4 பேர் மேலே வடக்குலேருந்து வந்த மிக்சடாக அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது. இப்போ தமிழர்கள்லாம் இதுக்கு நம்ம இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம கலாச்சாரம் இது, பாரம்பரியம் இது, நம்ம இப்படி இருக்கணும். இப்போ அதே மாதிரி கன்னடிகானா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் பாரம்பரியம், நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் எல்லாரும் வந்து ஒரே இடத்துல சேரும்போது வந்துட்டு அது ஒரு மாதிரி உடஞ்சிருது. அதனால தான் இப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவன் கட்டுப்பாடோடு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த மாதிரி எதுவும் தப்புகளில் வந்துட்டு நம்ம மாட்டாமல், இந்த மாதிரி மாட்டுச்சுன்னா பாருங்கள் வாழ்க்கையே போயிடும். எல்லாம் இப்போ அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் எல்லாரும் புறக்கணிப்பான். உடல் உபாதைகள் அவ்வளோ வரும். காய்ச்சல் அப்படி வந்தால் கூட என்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. வாழ்க்கையே வந்துட்டு ரொம்ப கொடூரமாக போயிடும். கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்கு இப்படி வந்துட்டு வாழ்க்கையவே வந்துட்டு வீணடிக்கிறது வந்து தேவையில்லாத விஷயம் என்ன கேட்டால். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எல்லாரும். பெங்களூரில் இருக்க நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருமே. சரி மக்களே, இந்த காணொலியை இதோட நிறைவு செய்துக்கிறேன். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.